ஹலோ ஆல் வணக்கம். பீடா வெல்கம் டு த ஷோ. எல்எஸ்ஜி வர்சஸ் பிபிகேஎஸ் லக்னோவில். எல்எஸ்ஜி வந்து ஹைதராபாத்துக்குலாம் போயிட்டு இப்போ தான் லக்னோவில் ஆடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹோம் கேமு பஞ்சாப் கிங்ஸோட. ஏற்கனவே ஒரு ஒரு மேட்ச்சு தடாலடியே ஜெயிச்சிட்டாங்க. மற்ற எல்லா டீமும் ரெண்டு மேட்ச் ஆடிட்டாங்க. எஸ்ஆர்எஸ் மட்டும் மூணு மேட்ச் ஆடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேவும் இவங்க மட்டும் ஒரு மேட்ச் தான் ஆடிட்டு டோர்னமெண்ட்டுக்கு வராங்க. ஒரு மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க அகமதாபாத்தில் வச்சு. ஸோ இந்த எல்எஸ்ஜிக்கும் பிபிகேஎஸ்க்கும் இந்த மேட்ச்க்கும் இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது இதுவும் ஒரு ஒரு டேஞ்சரஸான பிச்சு. இது நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணீங்க பீடா. உமன்ஸ் ஐபிஎல்ல நல்ல துண்டா சேஸ் பண்ணாங்களே 200 எல்லாம். நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு இந்த பிச்சை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றது. இப்ப லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்டோட ஆவரேஜ் ஸ்கோர் 181, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 164. ஸோ உங்களுக்கு இந்த வின்னிங் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 187. இப்போ மற்ற டோர்னமெண்ட்லாம் நான் வின்னிங் ஸ்கோர் 180 சொன்னோம், ஐயோன்னுவாங்க. 180 சோனம் அப்படின்னு. கயானால 130 கொடுத்து 3 ஸ்பின்னர் வச்சுன்னா மூக்க உடச்சிடலாம் நீங்க. அதே அந்த மாதிரி மற்ற லீக்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது அப்படி இருக்கும். ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு 187 அப்படின்னு நான் சொல்றேன்னா தெர் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் கான்டெஸ்ட் பிட்வீன் த பேட் அண்ட் பால். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போனா கடைசி மேட்ச் அங்க ஆண்டாங்க. கேகேஆர் வச்சு ஒரு இடி அடிச்சாங்க 235 for 6 எல்எஸ்ஜியோட. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 199 for 3 ஆர்ஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி. செகண்ட் இன்னிங்ஸ்ல 200 இது வரைக்கும் இங்க வரல. தட் இஸ் ஆல்சோ த ஹையஸ்ட் சேஸ். அதுக்கப்புறம் 14 கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ் லாஸ்ட் இயர் ஆடினதுல ஒன்லி 5 டைம்ஸ் டீம் ஹவ் ஸ்கோர்ட் 180 பிளஸ் ஆர் மோர். அப்படிங்கும்போது அந்த ட்ரெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி தேர். அதாவது இப்ப இப்ப தெர் இஸ் அ கான்ட்ராஸ்ட் பிட்வீன் மும்பை, அகமதாபாத், பெங்களூர், டெல்லி அண்ட் கவுஹாட்டி, சென்னை அண்ட் லக்னோ. லக்னோ வில் ஆல்சோ ஃபால் இன் தட் கேட்டகரி. இப்ப நீங்க வந்து அந்த ஒரு 190 நீங்க அடிக்கணும் அப்படின்னா இங்கேயும் வந்து அந்த மும்பை தியரி தான். பவர் பிளேல வந்து சீமும் ஆகும், பவுன்ஸும் இருக்கும், கேரியும் இருக்கும். பவர் பிளேல விக்கெட் கொடுக்காம ஆடணும். 6 ஓவர் 42. அடுத்த ஃபேஸ்லயே ஒரு 32 33 75 to 80, 11 to 15ல இருந்து ஒரு நல்ல விக்கெட் பிளாட்ஃபார்ம் செட் பண்ண அப்புறம் ஒரு 50 ரன். அதுக்கப்புறம் கடைசியிலயும் உங்களுக்கு ஒரு 55 60 ரன் வந்துடும். ஸ்டேக்ஸ் யூ டு 185 to 190, 185 to 190 நீங்க அடிச்சீங்கன்னா டெஃபினட்டா யூ காட் அ மேசிவ் மேசிவ் சான்ஸ் இயர். இப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு சீமர்ஸோட எக்கானமி 9.45, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.96. இப்போ இங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 10 ஓவர் எந்த டீம் நிறைய விக்கெட் விடாம, அதாவது 2 விக்கெட் அந்த மாதிரி விட்டுட்டு பிளாட்ஃபார்ம் செட் பண்ற டீம். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸோட எக்கானமி, பிகாஸ் ஸ்பின்னர்ஸ் வில் கம் பிக் டைம், பர்டிகுலர்லி 7 8 ஓவர்ஸுக்கு அப்புறம் அந்த 7 8 to 15 நீங்க வந்துட்டு அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. இஃப் நாட் விக்கெட் தேர் டெஃபினெட்லி கோயிங் டு பி அமங்ஸ் த பெஸ்ட் எக்கானமி. இங்க வந்து இவங்க பிபிகேஎஸ் வந்து ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காங்க, பயங்கர ரொம்ப நாள் கேப் கழிச்சு வராங்க. ஐ டோன்ட் சி தம் மேக்கிங் எனி சேஞ்சஸ் அட் ஆல். ஸோ தே வில். என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் ஸ்டில் அ ஃபேன் ஆஃப் ஜாஷ் இங்கிலீஷ். ஜெயிச்சுட்டாங்க ஒரு பெரிய ஸ்கோரை போட்டு, அதனால ஐ டோன்ட் சி இம் பிரேக்கிங். இப்ப பிபிகேஎஸ் பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங், பிரியான் ஷாரியா, ஸ்ரேயஸ் ஐயர், சஷாங்க் சிங், மார்க்கஸ் டானிஸ், கிளென் மேக்ஸ்வெல், அஸ்மத்துல்லா ஓவர்சாய், மார்க்கோ யான்சன், நேல் வதேரா, ஹர்ஷதீப் சிங், வைஷாக் விஜயகுமார். அதுக்கப்புறம் இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி யஜ்வேந்தர் சஹல். இது பவர் பேக்டு டீம். வேற எதுவும் வெளியில வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இப்ப அங்க ஒரே ப்ராப்ளம் ஐடன் மாக்ரம் மட்டும்தான். பட் லாஸ்ட் மேட்ச் அவங்களும் ஜெயிச்சிட்டாங்கன்றதுனால அவங்களும் வந்து வின்னிங் காம்பினேஷனை பெருசா எதுவும் மாத்த மாட்டாங்க. தே வில் கோ வித் மிச்மார், ஷைடன் மாக்ரம், ரிஷப் பண்ட், நிக்லஸ் பூரன், டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி, ஷாபாஸ் அஹமத், ஷார்துல் தாக்கூர், ரவி பிஷ்னாய், பிரின்ஸ் யாதவ் அண்ட் திக்வேஷ் சிங். their impact sub is going to be ஆவேஷ் கான். இதுல பெருசா எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. சித்தார்த்தை பத்தி நீங்க கேட்பீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்ஸ் யாதவும் ரொம்ப நல்லா போடுறாரு. ஆவேஷ் கான் ஜஸ்ட் கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி, ஈவன் தோ இட் டிடன்ட் ஹிட் த ஸ்ட்ராப் ஸ்ட்ரெயிட் அவே. ஆவேஷ் கானை உட்காந்து மாட்டாங்க. அது திக்வேஷ் சிங் இஸ் காட் சம் எக்ஸ் ஃபேக்டர், ரியலி காட் சம் எக்ஸ் ஃபேக்டர். அப்படிங்கும் போது அந்த திக்வேஷ் சிங்கை வச்சுப்பாங்க. இங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பிரிடாமினா பேஸ் பவுலர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணணும். எல்எஸ்ஜி இஸ் ஆல்சோ வெரி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம். The strategy team is very good. அதனால ஐ சி அன்பார்ச்சுனேட்லி எம் சித்தார்த் மிஸ் அவுட் இயர் ஆல்சோ. இந்த 10 ஓவர் செட்டிங் ஃபேஸ்
இதை கேட்க பீடா, இந்த வரீங்க. என்சிஏ பாய்ஸ் எல்லாம் என்னாச்சு? இந்த மாயங்க் யாதவ், ஆகாஷ் தீப்லாம் இன்னும் வேலைக்கா இல்லையா? மாயங்க் யாதவ் ஏப்ரல் 15 வரைக்கும் கேள்வியே கேட்காதீங்க. ஆகாஷ் தீப் ஃபர்ஸ்ட் 3 மேட்சுக்கு கிடையாது. ஸோ இந்த மேட்சுக்கு அவர் ஆட மாட்டாரு. He might join the team post this match. So இந்த மேட்ச் இஸ் ஆல்சோ நாட் ஃபிட். மயங்க் யாதவ் ஏப்ரல் 15 வரைக்கும் no more questions. That is a time they were expecting him to say that he's completely past everything அப்படின்னு. He's still under rehabilitation. ஸோ இப்போ இங்க வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்னு பார்த்தீங்கன்னா மிச் மார்ச் வந்து ரொம்ப நல்லா ஆடுறாரு. அதாவது எப்படின்னா ட்ரெமெண்டஸா காம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அந்த பக்கம் ரன் வந்ததுன்னா கொஞ்சம் கூட கவலையப்படாம, எப்பா நான் பொறுமையா ஆடுற, ஒரு பக்கம் அடிங்க. வென் இஸ் he trying to take the initiative is when someone comes there new, அப்பதான் அடிக்க போறாரு. பியூட்டிஃபுல்லா ஆடினாரு, சந்தேகமே கிடையாது. ஐடன் மாக்ரம் இஸ் the worst form of his life. ஐடன் மாக்ரம் இஸ் ஐடன் மாக்ரம் ஃபார்முக்கு வருவாரா தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிக்லஸ் பூரன் வந்து ஒரு ஒரு பயத்தை காமிக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரே கீர் தான். பிரசிடென்ட் சிங் இறங்கி வந்து எல்லா பாரையும் சுத்த போறாரு. இந்த பிரியான் ஷாரியா இஸ் ஷோயிங் ரியல் ப்ராமிஸ், அதுல சந்தேகம் இல்லை. ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு ட்ரெமெண்டஸ் ஃபார்ம்ல இருக்காங்கன்றதுனால கொஞ்சம் அந்த டாப் 3, ஈவன் த பிரப்சிம்ரன் சிங் வந்து ஒரு ஹிட் அண்ட் மிஸ் பிளேயர், பிரியான் ஷாரியா இஸ் நியூ, ஸ்ரேயஸ் ஐயரோட பேலன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ப்ராப்ளம் இருக்கு. ஐடன் மாக்ரம் இஸ் நாட் த பெஸ்ட் விசிபிலிட்டி. விச் மார்ச் இஸ் கமிங் பேக் டு ஃபார்ம். பூரன் இஸ் ஆல்சோ சம்மன் 2 மேட்ச் அடிச்சுக்காரு, கபாலி தூக்கி அடிச்சு அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பெருசா வந்துட்டு இங்க எட்ஜுன்னு எதுவுமே கொடுக்க மாட்டேன். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஃப் யூ see that யஜுவேந்தர் சஹல், இப்ப அங்க அப்ரீத் பிராவி ஆடுறது இல்லை. இந்த பிச்சில் ஸ்பின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் சப்போர்ட் ஸ்பின்னர் இஸ் கோயிங் டு பி கிளென் மேக்ஸ்வெல். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு திக்வேஷ் சிங் அண்ட் ரவி பிஷ்னாய் அப்படிங்கும்போது, ஈவன் தோ திக்வேஷ் சிங் இஸ் நியூ, உங்களுக்கு வந்துட்டு ரவி பிஷ்னாய் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இது வந்து ஒரு என்ன சொல்றது, இது ஸ்பின் எட்ஜ் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு. எப்பவுமே நான் வந்து கன்ஃபியூஸே ஆனது கிடையாது வாழ்க்கையில. தப்புன்னு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன். திஸ் டீம் ஹஸ் காட் எட்ஜ்ன்றேன். என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த டாப் 3 ரெண்டுமே ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்கு. இந்த ஸ்பின் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்றதுனால இந்த இப்ப எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கறதுல ஆல்சோ பிளேயிங் அட் ஹோம், ஐ ஃபீல் எல்எஸ்ஜி வில் கோ அகெயின் வித் 50.5 எட்ஜ் ஓவர் த பவர் பேக்டு பிபிகேஎஸ். கண்டிஷன்ஸ் அனலைஸ் பண்ணி சொல்றேன். இப்ப நீங்க வந்து பிபிகேஎஸ் சொன்னா கடைசியில சார் நானும் பிபிகேஎஸ் என்னோட இதை வெர்ஷனை மாத்திக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு மேட்ச் இது. பிபிகேஎஸா எல்எஸ்ஜியா? நேத்து வந்து நீங்க கரெக்டா சொல்லி அடிச்சிட்டீங்க. சிஎஸ்கே மேட்ச் ஆர்ஆர்ல ஞாபகம் இருக்கா பீடா? ஆர்ஆர் ஐயா, ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்க. எப்பயாவது ஒரு ஆர்ஆர் மேட்ச் நான் ஜெயிச்சிட்டாங்க. சொல்றது நடக்குது, இல்ல நீங்க இல்ல இல்ல சொல்றதுதான் நடக்குது. இல்ல இல்ல நம்ம ஆனா ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் யார் யாரை ஜெயிக்கிறாங்கன்றது ரொம்ப அன்பிரடிக்டபிள் தான் பீடா. நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஐ வில் அக்ரி வித் ஆல் தட். பட் பிபிகேஎஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்கல்ல பீடா. ஏன்னா எல்ஐஜி 10வது பிளேஸ்னு எல்லாருமே எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம் முதல்லயே. ஆனா தே பஞ்ச்ட் அபோவ் தேர் வெயிட், அது நம்ம பார்த்தோம். தே டிட் வெல். இருக்க ரிசோர்ஸை வச்சு நல்லா மேனேஜ் பண்றாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம்லயே ஆடுறாங்க, அதுவும் இருக்கு. பட் ஐ ஸ்டில் ஃபீல் சம்ஹவ் பஞ்சாப் மே புட் இட் அக்ராஸ். பார்க்கலாம் பீடா என்னன்னு. இல்ல இல்ல, நீங்க அதான் சொல்றேன். ஆன் பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னா நோ பிரெய்னர், நோ பிரெய்னர் வாட்ஸ் எவர் டு கிவ் த எட்ஜ் டு பிபிகேஎஸ் ஒன்லி. இப்ப அவங்களுக்கு என்னன்னா, இப்போ டாப் 3 அவங்களுக்கும் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஸ்ரேயாஸ் ஐயர், பிரியான் ஷாரியா இஸ் ஆல்சோ புதுசு. போன தடவை டப்புன்னு அடிச்சாரு, கேட்ச் விட்டாரு அர்ஷத் கான் ககிசோராபாதா போலிங்ல. அதுக்கப்புறம் அவங்க பிரப்சிம்ரன் சிங் பாத்தீங்கன்னா எல்லா பாரும் இறங்கி இறங்கி அடிக்கிறாரு. எஸ், Markram is woefully out of form, but Markram is Markram. If he finds his touch, all of a sudden Pooran is in a good form. மிச் மார்ச் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. அந்த டாப் ஆர்டருக்கு எட்ஜ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதனால வந்து நோ மேட்டர் வாட் ஐ கிவன் த எட்ஜ் டு எல்எஸ்ஜி, லெட் மீ ஸ்டிக் ஆன் டு இட். பட் எவ்ரி ஒன் வில் சே பிபிகேஎஸ் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஹாட் ஃபேவரட்ஸ்னு. ஆனா இந்த ஐபிஎல் இந்த ஹாட் ஃபேவரட்ஸ் இந்த பிசினஸ் எல்லாம் எதுவுமே சொல்லாதீங்கன்ற மாதிரி 2 மேட்ச் சன்ரைசர்ஸ் தோத்துருக்காங்க. ராயல்ஸ் வந்து சிஎஸ்கேவை அந்த மாதிரி சிஎஸ்கே வந்து ஹோம் அவே ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் ஜெயிச்சிருக்காங்கும் போது வி கேன் நெவர் சே தட் இது வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்னு. ஸோ நீங்க பிபிகேஸ் சொல்றீங்க, தட்ஸ் a strong reason of that happening. So let me stick on with that. இப்போ இந்த ஃபேண்டசி பிளேயர்ஸ் சொல்லிட்டேன். நிக்லஸ் பூரன் நீங்க விடவே முடியாது. இந்த வே இஸ் பிளேயிங். I'm always someone who pick Ravi Bishna even though if he goes for runs. அசரங்கா சொன்ன அதே கதை தான், ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. ஸ்ரேயா சேரி நான் என்னோட டீம்ல இருந்து விட மாட்டேன். தென் ஐ பிக் ஹிம் சஷாங்க் சிங் பிகாஸ் லாகே பண்ணாம ரன் அடிக்க முடியும்னு காட்டுற ஒரு கிளாசி பிளேயர் அவரு. அண்ட் ஆப்வியஸ்லி த கைண்ட் ஆஃப் ஃபார்ம் விச் மிச் மார்ஷ் ஹஸ் ஷோன் ஆஃப்டர் கமிங் பேக்.
ஐம் பிக்கிங் மிச் மார்ஷ். இப்போ என்னோட 5 பிக் பார்த்தீங்கன்னா நிக்லஸ் பூரன், ரவி பிஷ்னாய், ஸ்ரேயாஸ் ஐயர், சஷாங்க் சிங் அண்ட் மிச் மார்ஷ். இது என்னோட 6வது பிக் இல்ல. உங்க மனசு வந்துட்டு அப்படியே எனக்கு எப்படின்னு தெரியும். ஷார்துல் தாக்கூர் வச்சு ஸ்டார்ட் பண்றேங்க. ஆர்துல் தாக்கூர் தான் கண்டிப்பா போயிடா. பர்பிள் கேப் லிஸ்ட்ல இருக்காரு, அவர் எப்படி நம்ம விட முடியும்? கண்டிப்பா அவரை பிக் பண்ணி தான் ஆகணும். இஸ் bowling வெல். அவேஷ் கான் ஆல்சோ இஸ் அ விக்கெட் டேக்கிங் பவுலர், நல்ல பவுலர். ஸோ ஐ வில் கோ வித் அவேஷ் கான் ஆல்சோ 2வது பிக்கு. நீங்க சஷாங்க் ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்துட்டீங்க. இப்போ பிரியன்ஷ் ஆர்யா ரொம்ப நல்லா ஆடினாரு. ஸோ லெட் மீ கோ வித் பிரியன்ஷ் ஆர்யா அண்ட் சி ஹவு இட் கோஸ். அது ஒன்று 3. இந்த சைடு வந்து இவங்க ஆனால் அந்த இந்த ஸ்பாட்டு உமர் ஜாய் எல்லாம் வந்து எனக்கு எப்படின்னு தெரியல. அதனால இல் கோ ஸ்டாயினிஸ். ஸ்டாயினிஸ் ஆல்சோ என்னன்னா வேற எதுவும் இல்லை, பேட்டிங் ஆடுவார், ஒரு ஓவர் 2 ஓவர் போடுவார். அதனால ஸ்டாயினிஸ் வந்து ஃபேண்டசிக்கு கரெக்டாக இருப்பார். அப்படிங்கனால ரிஷப் பந்த் அடிக்கவே இல்லை 2 மேட்சா. இந்த மேட்ச் அடிப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ ரிஷப் பந்த், அவேஷ் கான், ஸ்டாயினிஸ், பிரியன்ஷ் ஆர்யா அண்ட் ஷார்துல் தாக்கூர், இதுதான் என்னோட 5. க்ளோஸ்லி கண்டஸ்டட் மேட்சாக தான் இருக்கும். பிபிகேஎஸ் மே ஜஸ்ட் எட்ஜ் பாஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து காம்பினேஷன் சொல்லிட்டீங்க, ஃபேண்டசி கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐ ரேட் அஸ்மத்துல்லா உமர் சாய் வெரி ஹைலி. உமர் சாய்க்கு பதிலா ஜாஷ் இங்கிலீஷ் வந்தார்னா இப்ப ரொம்ப சிம்பிள். கடையை சாத்திருப்பேன் நான் ஆல்ரெடி. பிவிகேஎஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் எடுக்கிறீங்க. ஏன் எடுக்கிறீங்க? ஃபேண்டசில ஒரு 2 ஓவர் போடுவாரு பீடா. ஒத்துக்கிறீங்களா நான் சொல்றத? உங்களுக்கு ஹர்ஷதீப் சிங் இருக்காரு, மார்க்கோ ஆன்சர் இருக்காரு பவர் பிளேல உங்களுக்கு போடுறதுக்கு. அப்படிங்கும் போது இப்ப அவங்க வந்து ஒமர் ஜாய்க்கு பதிலா இப்ப ட்ரை அண்ட் பிரிங் இன் அ கை லைக் ஜாஷ் இங்கிலீஷ், உங்களுக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு ஸ்ட்ரென்தன் தர் பேட்டிங் ஃபர்தர். ஆல்ரெடி தேர் டேக்கிங் எ ஃபியர்லெஸ் அப்ரோச். அவரை மாதிரி ஒருத்தர் ஈவன் தோ இஃப் யூ ஆர் சென்டிங் பிரியான் ஷாரி அண்ட் பிரப்சிம்ரன் சிங் டு ஓப்பன், அவரு நம்பர் 4 வந்து ஸ்டாயினிஸ் நம்பர் 5, மேக்ஸ்வெல் நம்பர் 6, சஷாங்க் சிங் நம்பர் 7னா கொஞ்சம் அப்படியே கிருகிரு கிருகிருன்னு தலை சுத்துற மாதிரி இருக்கும். தே வில் நாட் கிவ் எனி ஃபர்தர் சான்ஸ் ஃபார் த ஆப்போசிஷன் அட் ஆல் இன் மை ஒப்பீனியன். இப்ப வந்து இப்ப யோசிச்சு பாருங்க. ஹர்ஷதீப் சிங், யூ ரேட் him, you rate him as a bowler. எஸ், Marco பிக் டைம். Marco Anson, you rate him as a bowler. எஸ், எஸ். Vaishak Vijay Kumar showed what he is capable of. Marcus Stoinis is good enough to bowl 2 overs. கரெக்டா நான் ம். சொல்றது? ஆமா, ஆமா. அதுக்கப் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரியலி ஹஸ்மத்துல்லா ஓமர் சாய் will have the wheels or opportunity to bowl 4 overs. யூ டோன்ட் நோ அப்படிங்கும் போது இப்ப என்னோட கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஹவ் ஐ ரியலி கோ. இப்ப உங்களுக்கு என்னன்னா, இப்ப நேல் வதேரா இப்ப இவரை எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா, ஜாஷ் இங்கிலீஷ் எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா, இவருக்கு பதிலா அஸ்மத்துல்லா ஒமர் சாய்க்கு பதிலா நேல் வதேராக்கு பதிலா ஹர்ப்ரீத் பிராரை கொண்டு வந்துட்டீங்கன்னா ஸ்பின்னி கேப்பையும் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. யூ ஹாவ் யஜுவேந்தர் சஹல், யூ ஹாவ் ஹர்ப்ரீத் பிரார், யூ ஹாவ் மேக்ஸ்வெல். 4 ஃபாஸ்ட் bowler இன்க்ளூடிங் ஸ்டானிஸ், தட் இஸ் 7 bowlers. தென் யூ காட் தி எக்ஸ்ப்ளோசிவ் ஜாஷ் இங்கிலீஷ் இந்த மிடில் ஆர்டர் இருக்கும்போது இந்த டீம் எவ்வளவு பயமா இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு. இல்ல பீடா ஹஸ்மத்துல்லா உமர் சாயும் ஆடணும், மார்க்கோ ஆன்சனும் ஆடணும்ன்றீங்களா? ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யுவர் ஒப்பீனியன் பிஃபோர் ஐ எம் க்ளோசிங் அவுட். இல்ல, இல்ல, ஒருத்தர் தான் ஆடணும். பீரா ஜாஸ் இங்கிலீஷ் ஹேஸ் டு பிளே ஈவன் இஃப் இஸ் நாட் ஓப்பனிங், ஹி ஹேஸ் டு பிளே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதை எடுத்தாங்கன்னா இன்னும் ஸ்ட்ரென்த் இதுவா இருக்கும், இன்னும் லைசன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஆடுறதுக்கு. ட்ரெம்பண்டஸ் பிளேயர், ஸ்பின் வேற அவரு. அது அவங்க என்ன பண்ண போறாங்க, ஐ டோன்ட் see him playing. பட் என்ன கேட்டீங்கன்னா, யூ வாஸ் மை ஸ்டார்டர் ஸ்ட்ரெயிட் அவே தட் ஓபன் த பேட்டிங் அஹெட் ஆஃப் பிரியான் ஷாரியா. போன மேட்ச் பிரியான் ஷாரியா ஒரு ஒரு இதை ஸ்பார்க்க காமிச்சார். ஸ்கோர்ட் ரன்ஸ் as well, showed attitude. So he's expected to play, but getting Josh English after Shreyas Iyer is going to put tremors on the opposition. இவங்க பண்ணுவாங்களா தெரியாது. லெட் us see how it goes. நான் வந்து இந்த கண்டிஷன்ஸை பார்த்து ஹோம் அட்வான்டேஜ் எல்எஸ்ஜிக்கு ஒரு சின்ன எட்ஜ் கொடுத்தேன். நீங்க வந்து பிபிகேஎஸ் தான் கரெக்டா சொல்றீங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என்ன கேட்டீங்கன்னா நானும் பிபிகேஎஸ் தான் சொல்லுவேன். பட் லெட் us stick on to what we said. I'm giving it to LSG. You are saying PBKS. I'm sure that you are going to get it right. Let us come back and do a post-match review on this match to see what happened in this game with your very own Octopus. Until we come back for that episode, thanks a lot and bye bye.